ஹலோ சொல்லுங்கக்கா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க? என்ன நகை 10 பவுனுக்கு வாங்கிட்டு வரணுமா? ஆனா என்னதான் விலை கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு எப்படியும் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு பே பண்ணா அதே விலைக்கு வந்துருமே. அப்படின்னா என்னன்னு தெரியாதா? வைங்க நான் சொல்றேன். கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கஸ்டம்ஸ்னா சுங்க வரித்துறைங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து வரும்போது பொருள் இவ்வளவுதான் மதிப்புக்கு எடுத்துட்டு வரணும்னு இருக்கு. அதுக்குள்ள எடுத்துட்டு வரீங்களா இல்ல அதுக்கு மேல எடுத்துட்டு வந்தா நீங்க கரெக்டா டாக்ஸ் பே பண்றீங்களான்னு சொல்லி செக் பண்றவங்க தாங்க கஸ்டம்ஸ். நீங்களும் கஸ்டம்ஸ் ஆகணுமா? எப்படி ஆகுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டம்ஸ் முக்கியமா 2 வழியில ஆகலாங்க. ஒன்னு யூபிஎஸ்சி எக்ஸாம், ரெண்டாவது எஸ்எஸ்சி சிஜிஎல். குரூப் ஏ பொசிஷன்ஸ்க்கு நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸ்டார்டிங்ல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ப்ரொபேஷன் ரோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ங்கிற ஹை ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கும். குரூப் பி பொசிஷன்ஸ்க்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ். இது வந்து இன்ஸ்பெக்டர் லெவல் பொசிஷன்ஸ்னால பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியம். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னாலும் இல்ல வேற ஏர்போர்ட் ஜாப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.